மூர்த்தி சத்யா விஜயா செல்வராஜ் மரியாதைக்குரிய நம்முடைய நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற சக்திவேல் மருமானம் இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற தமிழ் ரோஸ்குமார் மரியாதைக்குரிய அழகப்பன் இன்னும் சில நிமிடங்களிலே இங்கே விழா சிறப்பாக வருகின்ற மாற்றலை பெற்றிருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மொத்தம் 3.25 லட்சம் கோடி வீடு. அந்த 3.25 லட்சம் கோடி வீட்டுல 2 கோடி வீட்டுல கரண்ட் வரும், ஃபேன் வரும், மிக்ஸி வரும். யாரும் பில் கட்டிங்களா? யாரும் கட்டியிருக்க மாட்டீங்க. உண்மைதானே? அதான் கையெழுத்துக்கு சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. யாராவது பில் கட்டிங்களா? மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தவ வாழ்ந்த தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களே, கைலாசம் அவர்களே, ரமேஷ் அவர்களே, TMS பாரி அவர்களே, சுரேஷ் அவர்களே, புல்லட் ராஜா அவர்களே இந்த அம்மா பிறநாள் விழா புறப்பட்டவை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பொய்யை காலையில் சீட்டிங் யாருன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டு வந்திருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்குரிய ஏமாற்றுவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிருஷ்ணராயபுரத்திலே இந்த ஜெகநாதிலே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, தமிழ்நாட்டு அருமையன் MRV அவர்கள் இங்கே வருகின்ற விட்டார் என்பதை அன்போடு தெரிவித்து தலைமை கழகத்துடைய பேச்சாளர் போக்குவரத்து துறை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். நான் 3 முறை ஊராட்சி மன்றத்தில் ஒன்றியத்தில் கவுன்சிலராக இருந்தேன். 12 ஆண்டுகள் உங்களோடு ஒன்றிய கழக செயலராக பணியாற்றியவன் நான். முதலாக வாய்ப்பு கொடுத்தார். வெற்றி பெற்ற உடனேயே மிகப்பெரிய பொறுப்பாக போக்குவரத்து துறையை கொடுத்தார். அந்த போக்குவரத்து துறையில 5 ஆண்டுகளிலே செய்ய முடியாத சாதனைகளை செய்திருக்கிறேன். செய்ய முடியாத சாதனைகள், குளிர்சாதன பேருந்துகளை விட்டு இயக்கி இருக்கிறோம். படுக்கை வசதியுடைய பேருந்துகளை இயக்கி இருக்கிறோம். கீழே இருக்கையும் மேலே படுக்கை வசதியுடைய பேருந்துகளை இயக்கினோம். ஏழை எளிய மக்களும் குளிர்சாதன பேருந்துகளை செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு புறம் 2 சீட்டு, ஒரு புறம் 3, 3/2 அந்த வாகனங்களை குறைந்த செலவில் அந்த வாகனங்களை இயக்கினோம். எல்லாம் பண்ணோம். மருத்துவக் கல்லூரி நிதி இல்லாமல் தவிர்த்த பொழுது அரசாங்கத்துக்கு ஒப்படைத்து விட்டு அதிலே போக்குவரத்து தொழிலாளர்களுடைய உரிமையை காக்கின்ற வகையில் அந்த சீட்டை ரிசர்வ் பண்ணிட்டு கொடுத்தோம். 60 சீட்டு இருந்த மருத்துவக் கல்லூரி போக்குவரத்து தொழிலாளருடைய நிதியிலே கட்டப்பட்ட அம்மா தலைவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மருத்துவக் கல்லூரி பெருந்துறையில 60 சீட்டு இருந்தது 100 சீட் ஆக்கி கொடுத்தேன். அவ்வளவு அருமையா போச்சு. பாயிண்ட் டு பாயிண்ட் வண்டி ஓட்டணும். கரூர்ல ஏறினா திருச்சி வரைக்கும் பஸ் நிக்காது, கார் மாதிரி போகும். தமிழ்நாடு பூரா அப்படித்தான். கோயம்புத்தூர்ல எடுத்தா கரூர் வரைக்கும் நிக்காது. போக்குவரத்துடைய பொற்காலம் 10 ஆண்டுகளிலே 22,300 கோடி ரூபாய் நிதியை கொடுத்திருக்கிறார்கள் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில். ஆனால் திமுக 5 ஆண்டு காலத்தில் 3,685 கோடி தான் கொடுத்தாங்க. அந்த போக்குவரத்து துறையில லிப்ஸ்டிக் அடிச்ச மாதிரி சொல்லி மகளிருக்கு பஸ் விடுறோம்னு சொன்னா 22,000 வண்டி ஓட்டின நம்ம ஆட்சி காலத்துல. நான் 5,000 வண்டி நின்று போச்சுன்னு சொல்ல மேடையில. கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் இருக்கிறோம். அதனுடைய செயலாளர் சவுந்தரராஜன் சொல்லுகிறார், கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் 6,000 பேருந்துகள் ஓடவில்லை என்று சொல்லுகிறார். இலவச பஸ் விட்டவனு பெருமைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. மெட்ராஸில் பாதி பஸ் நின்று போச்சு. கிராமங்களில் மத்தியானத்தில் பஸ் இயக்கிறதே கிடையாது. பஸ்ஸுக்கு போல்ட் நட்டு வாங்குறதுக்கு கூட காசு இல்ல. போக்குவரத்துல இருப்பாங்க, கீழே கேட்டு பாரு. லைட் பல்பு போனா மாத்திக்கணும், ஃபைபர் கிளாஸ் போனா மாத்திக்கணும், பஸ்ஸுக்குள்ள கொடை பிடிச்சிட்டா உட்காந்துக்கணும். சிங்கமுனரின்னு ஒரு ஊரு, அங்க ஒரு பஸ் வாட்ஸ்அப்ல வந்தது பாரு. அந்த பஸ் போகுது, கண்ட்ரைட்டு கருங்கல கொண்டுகிட்டே ஓடுறான் பின்னாடியே. ஏண்டான்னு கேட்டா ரிவர்ஸ் வந்துருவான், பிரேக் புடியாத கல்லு கொடுத்து முட்டை கொடுக்குறான். இது தள்ளு வண்டி ஆச்சு. என்ன ஆச்சு? இது தள்ளு வண்டி ஆச்சு.